தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த நாட்களில் யுத்தம் பண்ற யுத்த வீரர்களை பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு முன்பாக கேடகம் வச்சிருப்பாங்க. இந்த நாட்கள்ல தான் துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல கேடகம் இருக்கும் கையில, ஒரு பக்கம் கத்தி இருக்கும். முதலாவது எதிரி வந்து தாக்க வரும்போது அந்த கேடகத்தை வச்சு அவங்கள பாதுகாப்பாங்க. இயேசுவாகிய கேடகத்தின் மீது படும்போது அந்த பிரச்சனைகள் உடைந்து போயிடும், அவமானங்கள் உடைந்து போயிடும், உன்னை பலவீனப்படுத்துகிற பலவீனங்கள் எல்லாம் உடைந்து போயிடும். அவர் உனக்கு கேடகமா இருக்கிறதுனால, மகா பெரிய பலனா இருக்கிறதுனால எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. இயேசுவாகிய கேடகத்தை உங்க முன்பாக வச்சு கொண்டே இருங்க. எப்படி வைக்கணும்? ஜபத்துல வைக்கணும், நம்ம முழங்கால்ல வைக்கணும், உபவாசத்துல வைக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஜெபிக்கிற மகனா ஜெபிக்கிற மகளா இருக்கும்போது அந்த கேடகம் நமக்கு முன்பாக எப்போது இருக்கும், நமக்கு மகா பெரிய பலனா இருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய் கேடகமா இருக்கிறாரு. உங்களுக்காக நீங்க ஒரு காலமும் ஜெபத்தை விடாதீங்க, பைபிள் வாசிப்பை விடாதீங்க. இந்த கேடகம் வேணுமானால், இந்த பலன் உங்களுக்கு வேணுமானால் நீங்க பயப்படக்கூடாது. எப்போது ஜெபத்தில் இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.